வடிவேல் நடிச்ச படத்தை சொல்லுவாங்க, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்துல அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு நீங்க எங்களை கொண்டு போயிடாதீங்க. திரும்ப போகுது. இன்னொன்னு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒண்ணு உருவாகிட்டு கரெக்டா. காக்கா பேரம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல புதுசா வந்திருக்கு. அதுக்கும் தாவேகா ஆட்சி தான் காரணமாக இருக்கு. அது கட்சியோட செயல்பாடு தான் காரணமாக இருக்கு. சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில மாவட்டங்கள்ல சில மாவட்ட செயலாளர்கள் அவங்க கூட சேர்ந்து சில நிர்வாகிகள் வேற கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க போறப்ப பூண்டோட கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அதெல்லாம் பொய். அதே மாவட்டங்கள்ல அங்கேயே ஏற்கனவே நிர்வாகிகளா இருந்தவங்க தான் மீண்டும் மாவட்ட செயலாளர். பாத்தீங்கன்னா 19 பாராளுமன்ற இதே போல பல மாவட்டங்கள்ல இல்ல பல பேர் வேற கட்சிக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், 21 சட்டமன்ற பொது தேர்தல் போனாங்க. இப்பயும் அது மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்கனவே நிர்வாகிகள், ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இணையான நிர்வாகிகள், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் புதிதாக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டது. பூண்டோட எல்லாம் யாரும் கலைக்கவும் முடியாது, கலைக்கவும் இல்லை. ஒரு சிலர் பூண்டோட கலைச்சன்னு சொல்லிட்டு போனவரை அவருக்கு குவாரி இருக்காங்க. அந்த குவாரியில இப்ப பிரச்சனை வரணும்னா அவங்க சுயநலத்தால போயிருக்காரு தவிர, இதை கூட நான் சொல்ல விரும்பல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா சில தொலைக்காட்சிகள்ல அவங்க சொன்ன செய்தியை போட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது இது போல கட்சி மாறி செல்பவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படதான் முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது போன்ற கட்சி தாவிகளுக்காக அல்ல, என்னோட பயணிக்கிற உண்மை சொல்றதுக்காக. அதனால அந்த இடத்துல உடனடியாக அடுத்த நிர்வாகி அந்த இடத்துல அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு அதிமுக நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் போறதுதான் பார்க்க முடியும். ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி போறது ஒன்றும் சிலாட்டி கூட அதிமுக வேகமா கரைக்கிறதுலாம் பொலிட்டிக்கல் விமர்சகர்கள் சொல்றாங்கல்ல. சில பேரு கட்சி தோல்விக்காக ரீவாம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கட்சி தலைமையிட்ட பேசுறது தான் நாங்கள் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இப்ப புதிதாக நமது கூட்டணி, நமது கட்சி வெற்றி பெறலன்னாலும் சீட்டு கிடைக்காம இருந்தவங்க, இல்ல பல்வேறு சொந்த காரணங்களுக்காகத்தான் போறாங்க. பார்த்தா நண்பர்கள் போனாங்க, பரிதாபமா இருந்துச்சு. அவங்க அந்த பெரிய தொலைக்காட்சிகள்ல போட்டீங்க, நான் அப்பதான் பார்த்தேன். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 10 மணிக்கு அங்க கேட்ட கூட திறக்காத அளவுக்கு இருக்கிற இடத்தை நோக்கி இவர்கள் போனது. இன்னும் பல முறை மந்திரியா இருந்தவங்க, எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பகுதியில கட்சியால பலன் பெற்றவர்கள். இன்றைக்கு தோல்வி அடைந்ததுனால அவங்களும் பொறுப்பு தானே. தோல்விக்கு கட்சி மாத்திர பொறுப்புன்னு சொல்றதை விட, ஏன்னா பல பேர் இன்னைக்கு போறவங்க ஏற்கனவே அங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களோட நான் சில பேர்ட்ட கூட பேசினேன். அவர்கள் 1000 காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் கட்சியில இருந்துட்டு அந்த நிவர்த்தி செய்யறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு தலைமையிட்ட இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாமே தவிர, இது மாதிரி போறவங்க அவங்க பத்தி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்காக வருத்தப்படுறதுதான் தேவை. ரைட் டைம் நினைக்கிறீங்க இந்த கட்சி ஆரம்பிச்சது ஆகிறது. நிறைய செய்திகள் அமமுக சில நிர்வாகிகளும் அதே போல அதிமுக சில நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள்ல பேஸ்புக்ல தான் எழுதுறாங்க. சரியான தருணம், அமமுக அதிமுகவோட இணைக்கணும், டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்து வழி நடத்தணும் அப்படின்னு பேசுற கருத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கருத்து என்ன? 2017 நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தான். அதனால 6 மாதம் பொறுத்திருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கௌரவத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருந்தேன். அது தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்க கட்சி
தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்றா வரணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரே கட்சியா வரல, நாங்கள் கூட்டணியில வருவோம். அது நடக்காம போச்சு. திரும்பி 26ல அதே மாதிரி என்ன அழைத்து பேசினார். நான் வந்து மன வருத்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் எல்லாமே மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில எல்லாரும் முயற்சி செய்தோம். அது நடக்காமல் போயிட்டு இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல சோசியல் மீடியால வருது. நான் இப்ப அவங்க கூட தானே இருக்கேன், கூட்டணியில இருக்கேன். நான் நினைச்சிருந்தா எங்க எம்எல்ஏ தட்டி தூக்காம நானே ஆதரவு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பல பேர் பல வழிகளில் முயற்சி செஞ்சப்ப நம்ம ஒரு கூட்டணியில இருக்கோம். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது, மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டணி இருந்து ஜெயிச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராவது இந்த ஆதரவு அளிக்கிறது. அதுக்கு காரணம் ஜனாதிபதி ஆட்சி வந்து இன்னொன்னு பாஜக வந்து ஆட்சி வந்து விடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு போறது தவறு என்று நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் 11 தொகுதியில போட்டிட்டோம். அதுல ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த தொகுதியில எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளும் உழைத்து, அந்த நிர்வாகிகள் உழைப்பு, தொண்டர்கள் உழைப்பு தான் வெற்றி பெற்றோம். அதனால நம்ம அந்த கூட்டணியில இருப்பதுதான் கூட்டணி தர்மம். அதுதான் என்னுடைய குணாதிசயம் கூட. அதனால அந்த கூட்டணியில் நிற்கிறோம். இப்பயும் நாங்க தேர்தலுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மற்றும் அதிமுக உறுதுணையாக தான் நிற்கிறோம். இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கடினமான நேரத்திலேயே நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். அதனால ஒரே கட்சியா இணைந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். எங்க கட்சியில யாரும் என்னட்டு அது மாதிரி என்னட்டு இந்த நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலரும் ஆமா வெயிட் பண்ணுவோம். தமிழக அதிமுக வந்து கடுமையான ஒரு சோதனையை எதிர்கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு ஏதாவது பேசுனீங்களா? சமீபத்தில் தேவை ஏற்படும் போது அவரோட பேசிட்டார். தேவையோட ஒரு வார்த்தை கூட பேச ஒரு மாத புதிய அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நேற்றோட 1 month எப்படின்னா எந்த ஒரு ஆட்சிக்கும் அது குறிப்பா இது ஒரு புதிய ஆட்சி. அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்ல இருந்து செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற எல்லார்களும் புதியவர்கள். அவர்களுக்கு நிர்வாக பயிற்சிக்காக இல்ல அரசாங்கத்தை ஆட்சி முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாதம் கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஒன்றை மறந்துடுறாங்க. எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை வந்து எங்க மேல பொறாமப்பட்டோம், எங்க மேல ஆட்சிக்கு வந்து பிடிக்காம பேசுறீங்க. அது தவறு. இப்ப விவசாயிகள் ஒன்றும் நீங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்னீங்களே அந்த பயிர்க்கடன் எல்லாம் தள்ளுபடுத்தீங்க அப்படின்னு அவங்க ஒன்றும் யாரும் கேட்கல. நீங்களா வந்து உங்க வாக்குறுதிகள் மீறி விவசாயிகளை ஏமாற்றுற மாதிரி ஆர்பிஐ நாம்ஸ் எல்லாம் காரணம் காட்டி விதிநிலைய காரணம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதுல விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் அதுல அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அவங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை தாண்டி எப்படி ஊடகங்கள்ல அதை எடுத்து நீங்க செய்தியாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு சாமானிய மக்களாக இங்க இருக்கிற ஒரு குடிமகனாக நானும் அதை வந்து அரசாங்கம் அதை செய்யணும், முழுது தள்ளுபடி செய்யணும், இது மாதிரி ஏமாற்று வேலை செய்யணும் வார்த்தை சொல்றோம். ஏமாற்று வேலை தானே. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அவர் மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு அதை செய்யாம 2 மாதத்திற்கு ஒரு மாதிரி தான் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்கணும் சொன்னதா. இது தவறு, இது மாதிரி சொல்லக்கூடாது. அது போல நிதி நிலைய காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்றப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை வந்து அசம்பிளியில தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபாய் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே திரு ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய
ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதி எல்லாம் சொல்லிதான் அவர் 5 வருஷத்துல மாத்திக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த மாதிரி பல இது அதுலதான் அவர் 5 ஆண்டுகள் அதுல போராடி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா போராடி அவர் ஆட்சி போகுது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னதான் செய்றாங்க. இப்ப வந்து இது வந்து புதிய ஆட்சியா தெரியல. திமுக ஆட்சியோட நீட்சியா தான் தெரியுது. அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதுல எப்படி பல்ட்டி எடுத்தாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே செய்யறாங்க. இவரால 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறாரு வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன். நாங்க இல்ல சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்யறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைச்சா இப்ப அன்னைக்கு பாக்குற இபி பில் எல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்க புதிதாக எங்க ஆட்சியில வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது ஒண்ணு அந்த இன்ஸ்டால அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில சொல்லணும்னா ஆச்சரியக்குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க தான் தனிப்பெரும் கட்சியா வந்தீங்க. 108 தொகுதியில வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க. சில பேரை வீடு வீடா போற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்குறீங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதுல 25 எம்எல்ஏக்களை அவங்களா வந்து எங்களுக்கு அப்படியே தேடி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது பப்பாவா. அவர்களுக்கு யார் பேசினா என்ன பேசினாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்ல நிறுத்தினதுதான் விஷயம். இப்ப 4 பேர் அதுல ரிசைன் பண்ணிட்டு வேற அங்க போய் நம்ம ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருந்தாதான் நாங்க தொகுதி செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அது சொன்ன நபர் வந்து எதிர்கட்சியில எம்எல்ஏ இருக்கிறவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில போய் சேரணும். அவருக்கு பல தொழில்கள்ல பாதிப்பு வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா வெளியில போறவங்க இதே மாதிரி நேரத்துல போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணம். நீங்க நீங்க யாரை எந்த பத்தி நீங்க கேட்டாலும் என்னால அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஏதோ அவங்கள நான் விமர்சிக்கிறதுக்கு இல்லை. சொந்த காரணங்கள்ல நாங்க போய் ஆளுங்கட்சியில தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை மேல விமர்சனம் செய்துவிட்டு போவதுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு புதிய நடைமுறையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக வீரவசனம் பேசுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் நடக்கலையா, கழுதை பேரம் நடக்கலையா? அது மாதிரி டிடி விஜயன் வந்து குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரா? அவர் கேள்வியிலே எனது பதிலேயே கேள்வி இருக்கிறது அப்படிலாம் பேசுறாரு. இதுவரைக்கும் எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியாம இந்த மாதிரி ஒரு திருச்சங்க நிலையில யாருக்கும் மக்கள் அறுதி பெரும்பான்மை தமிழ்நாட்டை கொடுத்ததில்லை. கிளியர் கட் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. நீங்க தான் வீடு வீடா போய் பார்த்து கட்சிக்கு அலுவலகங்களை பார்த்து அது திமுக தீய சக்தி அவர்களுக்கு எதிராக நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில திமுகவில் ஜெயித்த கட்சிகளிடம் போய் ஆதரவு கேட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நீ புதுசாக இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல புதிய பல நடைமுறைகள் மற்ற கட்சிகளை உள்ளவங்களை வந்து ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தா கட்சி தாவல் சட்டம் இடம் கொடுக்காத பட்சத்துல நீங்க அவர்கள் உங்களுக்கு உங்க பின்னாடிதான் வந்து ஆதரவுக்கு நிக்கிறாங்கன்னா அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும் லெட்டர். கார்ல வாங்கிட்டு அவரா வந்து கொடுத்தாரு. இப்படிலாம் சமாளிக்க பண்றது நீங்க எங்களுக்கு மாற்று கிடையாது. எங்களை தாண்டி அட்வான்ஸா இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு தவறான நடைமுறையை உருவாக்கி வைத்திருக்கீங்க. இதுவரை நம்ம பார்த்தது இல்லை. எம்எல்ஏக்கள்லாம் கடைசி நேரத்துலதான் ரிசைன் பண்ணுவாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களை ரிசைன் பண்ண வச்சு மேல வாடியில கூப்பிட்டு அவங்க பார்த்து கட்சியில சேர்க்கிறது இதெல்லாம் அவர்கள் வந்து இந்த நேரத்துல இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நாங்க பார்த்தவர்கள் தான். 91 நாங்க ஆட்சிக்கு வந்தப்ப யாரெல்லாம் எங்கள்கிட்ட வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம். இதெல்லாம் அது எதிராக திரும்ப போகுது. இன்னொன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒண்ணு உருவாகிட்டு கரெக்டா. காக்கா பேரம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல புதுசா வந்திருக்கு. அதுக்கும் தாவேகா ஆட்சி தான் காரணமாக இருக்கு. அது கட்சியோட செயல்பாடுதான் காரணமாக இருக்கு. இன்னையோட அரசு பொறுப்பு சரியா 1 மாசம் ஆயிருக்கு. ஆட்சியோடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஊழல்லாம்
குறைஞ்சிருச்சு, நிர்வாகம்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டோம்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க தாவேகாவில் உள்ளவங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அவங்க நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை நாங்க எங்கேயும் ரீல்ஸ் எடுத்து போடல. ஊடகங்கள்ல வர்ற செய்திகளை தான் எல்லோருமே அதை ரீல்ஸா அவங்களுக்கு பதில் போடுறாங்க. இந்த ஆட்சிக்கு டைம் கொடுப்போம் 6 மாசம். அதுக்குள்ள கருத்து சொல்ல வேணாம். ஆனா நீங்க ரீல்ஸ்ல எப்படி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சியை தொடரலாம், மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சா வடிவேல் நடிச்ச படத்தை சொல்லுவாங்க, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்துல அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு நீங்க எங்களை கொண்டு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு 6 மாதம் டைம் எடுத்துங்க. முடியாததெல்லாம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்த நினைச்சீங்கன்னா அப்புறம் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். இப்ப கூட காவிரி மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழ்நிலை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இன்னொரு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இது புதிய அதிமுகங்கிறாரு. அம்மா ஆட்சியில அந்த இது மாதிரி நேரத்துல குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒரு திட்டத்துல அம்மா அவர்களுக்கு விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு போர்வெல் வச்சு விவசாயம் செய்வதற்கு என்ன உதவிகள் செய்வாங்க இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட செய்யலாம். அதை விட்டுட்டு நீங்க புதிய அதிமுகன்னு சொல்றதுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. அதிமுக உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதிமுகல இருந்து உள்ள நிர்வாகிகளை நீங்க முன்னாள் எம்எல்ஏக்களை இல்ல இந்நாள் எம்எல்ஏக்களை முன்னாள் நிர்வாகிகளை நீங்க உங்க கட்சியில சேர்க்கறதுனால உங்க கட்சி என்றைக்குமே அதிமுக தொண்டன் யாரும் உங்க கூட வரமாட்டான். நீங்க இப்ப 5000 பேர் 10,000 பேர் சேர்க்கலாம். அது அவங்களோட கைத்தறிகள் தான் போவோம். இப்ப அமமுகல இருந்து எத்தனையோ பேர் நிர்வாகிகள் போறாங்க. இன்னும் தொண்டர்கள் நீங்க பாக்குறீங்க எல்லா மாவட்டத்திலையும் கலைச்சிட்டாரு. எங்க கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து கட்சியை கலைச்சேன்னு சொல்ற அளவுக்கு அங்க நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. அதே மாதிரிதான் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்து வெளில போக மாட்டாங்க. இது போன்ற நிர்வாகிகள் அதிருப்தியில அவங்களுடைய சுயநலத்துல வெளியேறுவாங்க. நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசியல் களம் எப்படின்னா இளைஞர்களின் ஒரு பக்கமா விஜயா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், அமமுக இளைஞர்கள் அதிகமாகவே இருக்காங்க. தொண்டர்கள் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா சார்? ஏன்னா பலரும் எதிர்பார்க்கிறாங்க கட்சியில பதவி வழங்கப்படும். எங்க கட்சியில வந்து ஒரு புதிய கட்சி அதிமுக இருந்து வந்தவங்க ஒரு 50 புதியவர்கள் நிறைய வந்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் நிறைய பேர் வந்து 40 வயது 42 வயது. எங்க மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்கள் தான். கீழே ஒன்றிய செயலாளர் பெருநகர செயலாளர்கள் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதை வந்து அப்படிதான் குறிப்பிட்டிருக்கோம். இப்ப நீங்க ஒரு ஒரு நிர்வாகி இப்ப வேற கட்சிக்கு போயிருக்காருன்னா அங்க புதிதாக வந்தவர் இளைஞர்கள் தான். நீங்க கூட பாப்பீங்க நிறைய பேர் புதிதாக மாவட்ட செயலாளர் அதெல்லாம் பார்க்கலாம். எங்க கட்சியில அந்த நடைமுறை இருக்கு. ஏன்னா இயற்கையா எங்க கட்சி 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதுனால எங்க கட்சியில நிறைய இளைஞர்களுக்கு பதவி அவைக்க புதிய கட்சினால அதுல இளைஞர்கள் போட்டுருக்காரு. இப்ப திமுகவோ அதிமுகவோ 50 ஆண்டு 75 ஆண்டு சீனியர்ஸும் இருக்காங்க. அந்த இடங்கள்ல அடுத்த கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2000 அப்படிதான் நாங்க ரீவாம் பண்றப்ப அன்றைக்கு இளைஞர்களாக இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு 25 ஆண்டுகள்ல அமைச்சர்களாக சில பேர் அங்க வெளியில போயிருக்காங்க. அவங்கெல்லாம் அப்ப என்ன வயசு பாருங்க. இல்லை அது இயற்கையா நடக்கிற நடைமுறை தான். ஆவேக்க அந்த முறை வெற்றி பெற்றதுல நிறைய பேர் இளைஞர்களாக இடைத்தேர்தல் வரும் இதே மாதிரி தேர்தல் மாதிரியே அந்த அலை இருக்குமா? இல்லை தேர்தல் வரட்டும். எப்ப வருது அதுக்கான ஆபீசர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தொடர்ந்து மின்வெட்டு நிலவுது. அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வந்து மின்வெட்டு நிகழ்வதற்கு திமுக அரசு தான் காரணம். சரியா உற்பத்தி மேற்கொள்ளல. தனிநபருடைய தலையீடு இருக்கிற அதிகாரிகள் சொல்றாங்க. பழைய ஆட்சியில தமிழ்நாடு முழுவதும் நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, எங்க சென்னையை சுத்தி ஏதாவது 4-5 இடங்கள்ல பீஸ் கேரியர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மின் தட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு அங்க ஏற்கனவே அதிகாரிகள் திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. அங்க கீழே கிராமத்து அளவுக்கு ஃபாலோ பண்றதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அது மாதிரி இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு, போதை மருந்து புழக்கம் வந்து முழுவதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க கையில தான் போலீஸ் இருக்கு. இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அங்க கீழே உள்ள எங்க யாரு போதை மருந்து விற்கிறா, யாரு கஞ்சா விற்கிறா, யாரு போதை மாத்திரை விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். மேல இருந்து அதை ஸ்ட்ரிக்டா பண்ணாதான் முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்சி மாற்றம் வந்தப்ப புதிய ஆட்சி வந்திருக்கிறப்ப இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்
சமூக விரோதிகள், இது மாதிரி சமூக விரோத தொழில்கள் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. எப்படி இந்த ஆட்சி போகுது அப்படின்னு பார்த்துட்டு மெல்ல வாழை சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. எந்தெந்த அதிகாரிகளை எங்க மேல யாரை போடுறாங்க, எந்தெந்த அதிகாரி வர்றாங்க, முதலமைச்சர் எப்படி இதை டீல் பண்றாரு. ஆனா இப்ப திமுக ஆட்சி மாறி இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு அந்த சமூக விரோதிகளுக்கு எந்தவித பயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது முன்னை விட அதிகமா இருக்கு. நீங்க நாங்க எதுவும் கணக்கெடுக்கல. உங்க தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல வர்ற செய்திகளை வச்சுதான் முன்பை விட பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு. முன்பை விட கொலை கொள்ளைகள் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலையில கிரிவலம் போனா எங்கள் சொந்த ஊர்ல இருந்து வந்த எங்க உறவினர்களை அவங்க செயின் ஒரு 10 பவுன் செயினா 8 பவுன் செயினா யாரோ செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டான். அதை போய் காவல் நிலையத்துல கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட போடலையா. அப்புறம் அது எனக்கு சொல்லப்பட்டு அப்புறம் அங்க உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லி அவர்கள் போய் பேசுறது எஃப்ஐஆர் இது நடந்து போன பௌர்ணமிக்கு நடந்ததுக்கு முந்தா நாளா அதுக்கு முதல் நாள் தான் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அதனால இதுல என்ன எதையெல்லாம் சரி பண்ணணுங்கிறத முதல்வர் பார்க்கணும். இந்த மாதிரியான செய்திகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை மாதிரியான செய்திகளை வெளியிடும் போது குறிப்பிட்ட சில சேனல்கள் முடக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு எப்படி கைதும் பண்றாங்க. அதாவது இந்த ஆட்சி அதான் நான் சொன்னேன். எங்க ஆட்சிகள்ல இருந்து அதிமுக திமுக ஆட்சிகள் அதாவது திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் 60 வருஷமா நடந்துச்சு. அதுல இருந்து மாற்றம் என்னன்னா அவர்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மை கூட உங்களுக்கு அப்படிங்கிறது தான். இவர்கள் பார்த்தீங்கன்னா சேனல் 3 சேனல் அன்னைக்கு கட் பண்ணாங்க. அதுக்கு நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அது சொல்றாங்க ஏதோ செட் ஆஃப் பாக்ஸ்ல பிரச்சனைன்னு. ஆனா இது மற்ற சேனல்லாம் எப்படி வருது? அது தெரியுது. அவங்களால சகித்தன்மை இல்லை. நீங்க அவங்களால பொறுத்துக்கொள். நீங்க இன்னொரு கொஞ்ச நாள் பாருங்க. நீங்க அத்தனை பேருமே உணர்வீர்கள். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சிகள் மீது மாற்றாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் கீழே உள்ளவங்க நிர்வாகிகள் இருந்து மேல உள்ளவர்கள் வரைக்கும் அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் அதை நோக்கி தான் போகுது. தங்கள் தவறை சரி செய்யாமல் அதை சரி செய்ய தெரியாமல் அவர்கள் மற்றவர்கள் மீது பழி போட்டுறதுனால இப்ப மின்வெட்டு தமிழ்நாடுக்குள்ள அறிவிக்கப்படாத மின்வெட்டு இதை சரி செய்வதற்கு காரணமாகாம போன ஆட்சியில உற்பத்தி செய்யல அதுக்கு பண்ணல அப்படின்னு சொல்றது போன ஆட்சியில செய்யாததுனாலதான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை எப்படி சரி பண்ணணும் பண்ணுங்க. போர்க்கால அடிப்படையில அணுக வேண்டிய விஷயங்களை அணுகுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அது சொன்னாலும் உங்களை குறை சொல்றோம். அவகாசம் கொடுக்கலாம் 6 மாசத்துக்குலாம் கரண்ட்டுக்குலாம் அவகாசம் கொடுத்தா எல்லாம் பப்ளிக் ரோட்ல சண்டை போடுறாங்க. இது கேட்டா அதையும் தூண்டி விட்டாங்கிறாங்க. எல்லாமே இவங்க இது மாதிரி ரீல் விட்டுட்டு இந்த மாதிரி ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தது ரைட்டு ரீல் விட்டு ஆட்சி நட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது உங்களுடைய அந்த சினிமா கேட்டா கவர்ச்சிங்கிறீங்க. ஆமா சினிமா கவர்ச்சியை பார்த்து தானே ஒரு ஹீரோ அவரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூலூர்ல அந்த ஒரு சிறுமி இது அப்ப ஒரு அம்மா பேட்டி தொலைக்காட்சி தான் பார்த்தேன். நீங்க சினிமால ஹீரோ அப்படிலாம் செஞ்ச மாதிரி எதையும் தடுப்பீங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டோன்னு பாவம் அறியாமையில பேசுறாங்க. அது போல உங்களுக்கு வாக்களித்து வந்தவர்களை நாங்க எது சொன்னா நீங்க கோச்சிக்கிட்டீங்க. நீங்க ஒரு சினிமா ஹீரோ. எம்ஜிஆர் சினிமா ஹீரோ தான். பட் அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. திமுகங்கிற கட்சியில 20 வருடம் பணியாற்றி இருக்காரு. 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியில நிறைய பேர் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான் அங்க நிர்வாகிகள். செங்கோட்டையனே அப்ப ஊராட்சி மன்ற தலைவர் 72 கிளை செயலா இருந்தாரு. ஊராட்சி மன்ற தலைவர் 77 அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. 77 தேர்தல் அப்ப அந்த கட்சிக்கு அமைப்புகள் இருந்தது. நிறைய பேர் இந்தி போராட்ட வீரர்கள் எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. அது மாதிரி நீங்க இதுல வந்தவங்க யாரு என்னன்னு வெற்றி பெற்ற வேட்பாளரே தெரியலன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அது மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் தொகுதியை விட்டு அடுத்த தொகுதியில போய் நன்றி சொல்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. இப்ப நான் முதல் முறையா பெரியகுளம் தொகுதிக்கு போனப்ப என்ன அழைச்சிட்டு போனது கட்சி நிர்வாகிகள் தான். அது மாதிரி நன்றி சொல்ல போனப்ப எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனிச்சு அந்த தொகுதியெல்லாம் பிடிபடுறது. நிர்வாகிகளுக்கு இன்டிமேட் பண்ணி போனா அவங்க தானே அந்த இடங்கள்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க நன்றி அறிவிப்ப வேற தொகுதியில போய் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அதனாலதான் சொன்ன இது இன்ஸ்டா அரசர் 24ஆம் புலிகேசி ஆட்சி மாதிரி உங்களை நீங்க நிரூபிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஆட்சியாளர்கள் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு
இதெல்லாம் சரி செய்து மக்கள் உங்களை நம்பி 107 தொகுதியில 108 தொகுதியில வாக்கு உரிமை தந்திருக்காங்க, உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க. சரி பண்ணுவதை சரி பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி முந்தைய ஆட்சிகள்ல செய்யாததை நாங்க ஒரே நாள்ல இது மின்வெட்டெல்லாம் உடனே பண்ணலாம். ஏன்னா நிர்வாகத்தை சரியா பார்க்கணுங்கிறது தான் கீழே வரைக்கும் என்னன்னு கேட்டு பண்ணணும். இதுல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்க தூண்டி விட்டு பண்ணுவாங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம். யாரோ எங்க ரிலேட்டிவ் ஒரு இடத்துல நிர்வாக இபில ஒர்க் பண்ணா பண்ணலாம். அது எல்லா இடத்துலயும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரியா பண்ண பாருங்க. குறை சொல்றதை விட்டுட்டு சரி பண்றதுக்கு முழு மூச்சா வேலை பாருங்க. முதலமைச்சர் திரு விஜய் பேசும்போது இனி வரும் காலத்திலையும் திமுக versus தாவேகா மட்டும்தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேகா மட்டும் தான் போட்டி, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி உதாசீனப்படுற மாதிரி பார்த்திருக்காங்க. தேர்தல் நேரத்துல பேச வேண்டியது தேர்தல் முடிஞ்சு மறக்காம அதையே போய் எழுதி கொடுத்தாங்களா என்ன தெரியல, அதையே போய் பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம், அதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சி ஒண்ணும் இல்லாம தான் 53 சீட்ல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. கரெக்டா? அந்த 53 சீட்ல நாங்க என்னதான் நீங்க கையில பாத்திரம் எழுதிட்டு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. அதனால நீங்க அதிமுகவை ஊழல் கட்சி, அதிமுகவை மற்ற பிற அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. நாங்க புதிய அதிமுகன்னு ஒரு பேச்சு பேசிட்டு அந்த கட்சியை அழிப்பதற்கான முயற்சிகள் இருக்கீங்க. அது நிச்சயம் நடக்காது. அதை யாரும் நடக்க விட மாட்டோம். நீங்க இதை விட வேகமாக அம்மாவின் தொண்டர்கள் வீடு கொண்டு எடுத்து வருவோம். உங்களை அடுத்த முறை சரியாக உங்களை தேர்தலில் தமிழ்நாட்டுல இன்னொரு புதிய கட்சி உருவாகிறது. அவர் அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், எதிர்காலத்துல நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். உங்க நண்பரும் கூட என்னுடைய நண்பர் தான். இதெல்லாம் நான் அன்னைக்கே கேட்டப்ப சொன்னேன். அவர் பாஜக விட்டு ராஜினாமா செய்தது எனக்கு இந்த வழி. நான் இது போய் சொன்னா உடனே அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் உடனே நேற்று தான் அறிவிச்சாரு எங்க முதலமைச்சர். அதுக்குள்ளார இவர் பேசுறாரு, இவர் எங்களை பார்த்து பொறாமப்படுறாருமாங்க. நீங்க தான் சொல்லணும். இப்பதான் அறிவிப்பு வந்திருக்கு, பார்ப்போம். அது கீழே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு அதை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய பேரை அப்பாயின்ட் பண்ணாதான் முடியும். பார்ப்போம். அறிவிச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போமே. பயங்கரமா அதுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டர்நெட்ல ரொம்ப அப்டேட் ஆகி கண்டினியூஸா அதெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கேன். எனக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் இங்க உட்காருங்க.